திரு ஆர்.என். ரவி அவர்கள் வரலாற்றில் முதல் முறையாக தமிழ்நாடு அரசால் 3 முறை கோர்ட்டுக்கு இழுத்து செல்லப்பட்டார். 3 முறை சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு பண்ணாரு. அதே 3 முறை சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு பண்ணாரு. 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் தமிழ்நாடு அரசு அவர் எந்த பில்லையும் சைன் பண்ண மாட்டேங்கிறாருன்னு போனாங்க. அப்ப என்ன பண்றாரு? 2 பில்லை பிரசிடென்ட்டுக்கு அனுப்புறாரு, 10 பில்லை வித்ஹோல்டு பண்றாரு. அந்த 10 பில் வித்ஹோல்டு பண்ண பில்லை தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு சட்டசபை கூட்டத்தை கூட்டி 18 நவம்பர் 2023ஆம் ஆண்டு அந்த 10ஐயும் மீண்டும் அவங்க தாக்கல் பண்றாங்க. எந்த ஒரு மாற்றமும் இல்லாம கவர்னர் கிட்ட போகுது. கொஞ்ச நாள் அது மேல உட்காந்துட்டு பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறாரு. அது சம்பந்தமே இல்லை, ஸ்டேட் சப்ஜெக்ட். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் தமிழ்நாடு அரசால் தமிழ்நாட்டில் இதுவரை ஆண்டு கொண்டிருந்த 1947 இருந்து 2020 22 வரைக்குமோ இருந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கிய அவர்கள் ஜெனரேட் பண்ண பணத்திலிருந்து உருவாக்கப்பட்ட யூனிவர்சிட்டிஸ் பில்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன? நீட் பில்லை நீங்க அனுப்பணும். ஏன்னா அது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. அது ஒரு நேஷனல் லெஜிஸ்லேஷனு. அதுல நீங்க ஸ்டேட் ஸ்பெசிபிக் எக்ஸம்ஷன் கேட்குறீங்க, அது அனுப்ப வேணும். அதற்கான ஃபைனல் அத்தாரிட்டி யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி இல்ல பிரசிடென்ட். அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நீட் விவகாரத்தில் ஆளுநர் செய்தது முற்றிலும் சரி. அதே மாதிரி அந்த ஆன்லைன் ரம்மி பில்லை ஒரு முறை திருப்பி அனுப்பிச்சாரு. திருப்பி அரசாங்கம் திருப்பி அனுப்பிய பிறகு அவர் கையெழுத்து போட்டார். அதெல்லாம் சரி. ஆனால் இது பிரசிடென்ட்டுக்கு அனுப்புறது ஒரு அன்பிரசிடென்டட் இஷ்யூ. அது அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லையே. 3 முறை கூட்டிட்டு போயிருக்காங்க.